ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் ஸோ எல்லாருமே வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட், அதாவது வந்து ஃபீ அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்குது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா வந்து 70% பீப்புள் வந்து அந்த யூபிஐ ஐடி யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு சர்வே எடுத்ததில் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து பேமெண்ட் வந்து சார்ஜ் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை மாட்டிங்களா வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஒரு புது ஃபியூச்சர் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, நம்ம வந்து யாருக்கா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மெசேஜ் ஏதாச்சும் தவறுதலாக அனுப்பிட்டோம்னா அதை வந்து முன்னாடி டெலீட் பண்ணிவிட்டு நம்ம மெசேஜ் வந்து கிரியேட் பண்ணுவோம். இனி எப்படி பண்ண தேவையில்ல, அந்த மெசேஜ் நீங்களே வந்து எடிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து அந்த நீங்கள் எடிட் பண்ணால் மேலே வந்து எடிட்டட்னு விழும். விண்டோஸ் 11 ஒரு முக்கியமான ஃபியூச்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற ஃபியூச்சர் வந்து ரொம்பவே ஒரு பெரும்பாலமாக பேசப்பட்டுச்சு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த வந்து 2025 வந்து இந்த ஆண்ட்ராய்டு சப்போர்ட் வந்து அந்த விண்டோஸ் 11 இருக்காது அப்படிங்கிற மாதிரி மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்களாம். ஸோ எதனால் அந்த மாதிரி எந்த டீட்டெயில் இதுவரைக்கும் சொல்லலை. பட் வந்து 2025 வந்து விண்டோஸ் 11 தான் ஆண்ட்ராய்டு சப்போர்ட் இருக்காதுன்னு மட்டும் தெளிவாக சொல்கிறாங்க. OnePlusோட நாட் 4 பற்றின இன்ஃபர்மேஷன் வந்துருக்குது. நாட் 4 பற்றின இமேஜும் சரி லீக் ஆகிருக்கு, ஸ்பெக்ஸும் சரி லீக் ஆகிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 1.5 120 OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 3 இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி சப்போர்ட், 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா இதில் 50 MP OIS மெயின் கேமராவும் 60 MP செல்ஃபி கேமராவும் இதில் கொடுத்துருக்காங்க. விவோட லேட்டஸ்ட் மொபைலான V30 அண்ட் V30 Pro. ஸோ இந்த ரெண்டு மொபைலுக்கும் சின்ன டிஃப்ரெண்ட் தான் இந்த மொபைலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சின்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ராசஸரும் சரி கேமராலும் சரி தான் இவங்களோட சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் V30ல் வந்து ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டைமென்சிட்டியோட 8200ங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா கேமராலையும் சின்ன அதில் சென்சாரில் வந்து சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு மொபைலுமே டிசைன் வைஸ் லுக்ஸ் வைஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா V30 பொறுத்த வரைக்கும் 33,999 ரூபா, அதாவது 44,000 ரூபா. இது வந்து 42,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ 42,000 ரூபாய்க்கு கொடுத்தாலும் V30 Pro வந்து கொஞ்சம் ஒர்த்தபிளான மொபைல் தான்.